தமிழ்நாட்டுல இருக்க நியூஸ் சேனலோடைய கண்களும் காதுகளும் வாய்களும் கட்டப்பட்டிருக்கா? ஏன் இப்படி கேக்குறேனாக்கா, தமிழ்நாட்டுல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரே விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படுது. என்ன விஷயம்னாக்கா, இந்த ஆள் இங்க போயிடுவாரா, இந்த எம்எல்ஏ அங்க போயிடுவாரா, இந்த கட்சி உடையுமா, அந்த கட்சி உடையுமா, இத பத்தி மட்டும்தான் பேசுறாங்க. இன்னொன்னு, நம்ம சமூக நலவாதிகள்லாம் இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நிறைய சமூக நலவாதிகள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் இப்ப காணவே காணும். அவங்களாம் எங்க போனாங்கன்னே தெரியல. மக்களே, நீங்க சிந்திக்கணும். என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே சோசியல் மீடியா நியூஸ் சேனலா இருக்கட்டும் எப்படி செயல்பட்டாங்க, இப்போ இந்த ஒரு மாசம் அப்புறம் எப்படி செயல்படுறாங்கன்னு நீங்களே பாருங்க. வெறும் போக்கஸ் ஃபுல்லா இந்த எம்எல்ஏ அங்க போனா அப்படியேதான் இருக்கே தவிர, தமிழ்நாட்டுல கடந்த 10 நாட்களா என்ன நடந்தது அத பத்தி யாருமே பேசல. அத பத்தி விவாதமும் செய்யல. என்னன்னா, தமிழ்நாட்டுல கோவில்பட்டியில ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கு அந்த பையனை பேருந்து நிலையத்திலே வச்சு வெட்டி கொண்டிருக்காங்க. அத பத்தி எந்த நியூஸ் சேனலும் பேசல, இதுவும் பண்ணல. கரூர்ல அரசாங்க போலீஸ் ஆபீசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க மொத்த பேரையுமே பணியிடம் மாற்றம் பண்ணிருக்காங்க. சில பேருடைய பொறுப்புகள் இது பண்ணிருக்காங்க. அது எதனால, அத பத்தியும் பேசல. அப்புறம் மாற்றுத்திறனாளி பெண்ணை, அந்த பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. அந்த பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை எங்க, புதுக்கோட்டையில. அதுக்கப்புறம் ஒசூர்ல ஒரு காவல்துறை பெண்ணையே என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு இத்தனைக்கும் மாதவிடாய் காலத்துல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணையுமே பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. ஐஜி பங்களா முன்னாடியே திருச்சியில ஒருத்தர் கல்லால அந்த பொண்ணை அடிச்சிருக்காரு. அத பத்தி எந்த மீடியாக்களோ எந்த நியூஸ் சேனலோ பேசல. 13 வயசு சிறுவனை சக சிறுவர்களே கொலை பண்ணிருக்காங்க. சிறுவர்கள் சேர்ந்து பெட்ரோல் பாம் காவல் நிலையத்து மேல வீசி எரிஞ்சிருக்காங்க. எஸ்பி ஒரு தாவேகா எம்எல்ஏ உடைய தங்கை சகோதரி சொல்லலாம், அவங்க மிரட்டி இருக்காங்க ஒரு எஸ்பிய. ரிப்போர்ட் இதெல்லாம் கூட விடுங்களேன், உங்களுடைய சக ஊழியர் ரிப்போர்ட்டரை ஒருத்தர் கஞ்சா போதையில இருக்கவர் தாக்கி வன்முறையா தாக்கி இது பண்ணிருக்காரு. அத பத்தி எதுவுமே பேசல. டாஸ்மாக் கடையில தாவேகாவினர் எங்களுக்கும் மாமூல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளை மூடுற மாதிரி அரசு டாஸ்மாக்குகளை மூடி பிரைவேட் பார்களை ஓபன் பண்ணிருக்காங்க. பிளாக்ல மதுபானம் விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை சராமாரியா தாக்கி உன்னை கொலை பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டுல கடந்த 10 நாட்களா நடந்திருக்கு. கொலை, கற்பழிப்பு போன்ற பல விஷயங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் பத்தி எதுவுமே பேசல. ஏன் இப்ப கூட தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல மின் கரண்ட் கட் ஆயிருக்கு. இதெல்லாம் பத்தி கூட பேசல. ஏன் சோசியல் மீடியாவும் சரி, நியூஸ் சேனல்ஸும் சரி, இதெல்லாம் பத்தி பேசல? ஏன் சமூக ஊடகங்கள் பேசல? ஏன் சமூக நலவாதிகள் இப்ப எங்க போனாங்க? ஏன் பேசல? ஏன் நீங்க எல்லாருமே சரி கண்களை மூடி இருந்துட்டா உலகத்துல எதுவுமே நடக்கல அப்படின்ற அர்த்தமா? இதுக்கு முன்னாடி நடைபெற்றது அப்பெல்லாம் நீங்க பேசுனீங்கல்ல, ஏன் இப்ப பேசல? நீங்க கண்களை மூடி வச்சுக்கிட்டீங்கன்னா இது எதுவுமே நடக்கல. ஏன் கண்ணை திறங்க சார், கண்ணை திறந்து இதெல்லாம் பேசுங்க, இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. குற்றங்கள் கம்மியாகும், குற்றவாளிகளுக்கு தண்டனைகள் அதிகமாக கிடைக்கப்படும்.